சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானில் உள்ள 100 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். பாகிஸ்தானில் உள்ள ஏராளமான தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தகர்த்தது. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்கள் மற்றும் லஷ்கர் இ தொய்பா முகாம்கள் பலவும் அழிக்கப்பட்டன. அதன் பிறகு ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை வேட்டையாடும் பணியை ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வந்தனர். காஷ்மீரில் உள்ள ஜபர்வான் மலைத்தொடரில் உள்ள ஒரு சிகரம்தான் மகாதேவ் பகுதி. புனிதமான பகுதியாக கருதப்படும் இந்த சிகரம் ஆன்மீக ரீதியாக இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. பயங்கரவாதிகள் இந்த பகுதிகளில் பதுங்கி இருந்தால் அவர்களை கண்டுபிடிக்கும் இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டது. மே 15 புல்வாமாவின் ட்ராலில் 3 பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். ஜூன் 2 பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 5 பயங்கரவாதிகளை ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை கைது செய்தது. ஜூன் 29 ரஜோரி மாவட்ட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் 2 பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜூன் 26 உதம்பூரின் வசந்த்கரில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தளபதி மௌல்வி சுட்டுக் கொல்லப்பட்டான். இதையடுத்து ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை இன்னும் தீவிரமானது. காஷ்மீரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் சீன அல்ட்ரா ரேடியோவை பயன்படுத்தி வந்தது தெரிந்தது. அதனை இடைமறித்த இந்திய ராணுவம் உளவு ட்ரோன்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உதவியுடன் தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்தது. அவர்கள் இருந்த டாக்சிகாம் வனப்பகுதியை இந்திய ராணுவம் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியது. முக்கிய தீவிரவாதிகள் 3 பேர் இறந்தனர். இவர்கள் சுலேமான் என்ற ஆசிப், ஜிப்ரான் மற்றும் ஹம்சா அப்கானி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் பஹல்காம் தாக்குதலில் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. ஆபரேஷன் மகாதேவ் மூலம் கடந்த 100 நாட்களில் இந்திய ராணுவத்தால் தேடப்பட்டு வந்த 12 முக்கிய பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 பேர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். இவர்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள். பஹல்காம் தாக்குதலுக்கு முன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 110 முதல் 130 பயங்கரவாதிகள் தங்கியிருந்த 42 பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வந்ததாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல காஷ்மீரில் சுமார் 70 முதல் 75 பயங்கரவாதிகளும், ஜம்மு, ரஜோரி மற்றும் பூஞ்சில் 60 முதல் 65 பயங்கரவாதிகளும் பதுங்கியிருந்ததாக உளவு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர்.